நண்பர்களா இருந்து காதலர்களா இருந்து எத்தனை பேர் இருக்காங்க? இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க சார். நிறைய பேர். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அல்லது இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கறது லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒண்ணு ஏதோ ஒரு வகையா அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு ஒண்ணு அவங்க பார்க்கலாம், பேசலாம், அடிக்கடி வந்து இது பண்ணலாம், பேசலாம், பக்கத்துல உட்காரலாம், ஏதாவது ஒரு சாப்பாடு பரிமாறலாம், எப்படியா வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்க பக்கத்துலயே இருக்காங்க. இப்ப போய் ஏதாவது ஒரு படத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப ஏதோ ஒரு சினிமாக்கு போறாங்க, தியேட்டருக்கு போறாங்க. இவங்க 2 பேர் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒருத்தர் அப்படி வச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இவரோட இவர் என்ன நினைக்கிறாரோ இவங்களும் வந்து நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ இவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப ஆமா அந்த சார். ஆறா பாண்டிங் அப்படிங்கறது வந்து வேவ் லென்த் செட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க சார் அந்த மாதிரி. ஆமா, அதுதான் இந்த வேவ்லென்த் செட் ஆகிறது அப்படிங்கிறது இந்த ஆறாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷன் நடக்கிறது தான் இது. அதுக்குள்ள தன்னோட இதை வந்து பாத்தீங்கன்னா பரிமாறிக்குது. இப்ப அந்த மாதிரி ரொம்ப அட்டாச் ஆகும்போது அவங்க நினைக்கும் போது இவங்க கூப்பிடுவாங்க, இவங்க நினைக்கும் போது அவங்க கூப்பிட்டுருவாங்க. இவங்க நினைக்கும் போது அவங்க கூப்பிடுவாங்க, அவங்க நினைக்கும் போது இவங்க கூப்பிடுவாங்க. இதெல்லாம் இந்த ஆறாம் மூலியமா இருக்கிறது தான். இப்ப இதே மாதிரி சில நண்பர்கள் மூலியமா நடக்கும். சில நண்பர்கள் ஒருத்தர் நினைப்பீங்க, அந்த வேவ் லென்த் அந்த ஒரு ஃப்ரீக்வன்சில வந்து பாத்தீங்கன்னா வந்துருவீங்கன்னு அர்த்தம். அந்த அலைவரிசை அவரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறாரு, நீங்களும் ஒரே மாதிரி சிந்திக்கிறீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரே வேவ் லென்த்ல நீங்க வந்துருவீங்கன்னு அர்த்தம்.